நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 84 ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, விக்ரமுடைய எவிக்ஷன் நடந்தது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் பெருசாக சஸ்பென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் கமல் வந்து ஜஸ்ட் ஹி வாஸ் கில்லிங் த டைம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கும், கண்டஸ்டன்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிக் பாஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தே வர் ஜஸ்ட் கில்லிங் த டைம். ஓகே, நம்ம ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டிசம்பர் 24 நம்ம பெரியார் அவர்கள் அண்ட் நமது எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் இருவரையும் வணங்குவோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஓகே, இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ கமல் வந்து எடுத்த உடனே கேட்பார், இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே விசித்ரா சொல்லுவாங்க, நான் வந்து 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டர்லேயும் நடிக்கலைன்னொன்னே அவர் சொல்வார், கமல் எங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்தது 20 வருஷத்துக்கு முன்னே நினச்சி கூட பார்க்க முடியாது, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும், ஸோ நீங்கள் இனிமேல் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்வார். இது மட்டும் இல்லைங்க, குக் வித் கோமாளியில் கூட விசித்ராவுக்கு நல்ல பேர் தான். ஸோ ஷீ கேன் ட்ரை, நல்ல கேரக்டர் ரோல், அவங்க மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ரவீனா சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து விதவிதமாக கேரக்டர் சேர்த்து நடிக்கணுமா. அதுக்கு கமல் சொல்வார், ஃபோட்டோ ஷூட்டிங் மட்டும் பத்தாது, பண்ணி வேலை காமிப்பார், இப்படி அப்படிலாம் ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து நல்ல கேரக்டர் நடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்வார். விக்ரம் என்ன தெரியுமா சொல்வார், எனக்கு வந்து உங்களை விட நான் பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை சார். முதல்ல ரொம்ப எசிடேட் பண்ணுவார். இவனை கமல் கேட்பார், வெக்கப்படுறீங்களா இல்லை யோசிக்கிறீங்களான்னு கேட்பார். இல்லை சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை விட நான் பெரிய ஆள் ஆகணும்பார். கமல், நீங்கள்லாம் அப்படி தானுங்க நினைக்கணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்வார். மணி சொல்வார், கமலுடைய சினிமாவுக்கு அவர் வந்து கோரியோகிராஃப் பண்ணணுமா, எல்லாமே இண்டென்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஷ்ணு சொல்வார், உங்களோட ஒரு சீன்லேயாவது நான் நடிக்கணும்னு. அதுக்கு கமல் சொல்வார், ஒரு சீனில் நடித்தா போதும்னு கேட்பார். விஜய் சொல்வார், நான் வந்து இந்த 6 பேக் வச்சுட்டு பாக்ஸிங்லாம் பண்ணுறாங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காராம், அதை சினிமாவாக பண்ணணுமா. இவங்க மாயான தெரியுமா சொல்லுவாங்க, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து லோகேஷ் கனகராஜை பார்த்து ஒரு ஸ்டோரி வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்களாம். லோகேஷ் கனகராஜ் சொன்னாராம், நீங்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போய்ட்டு 100 days கழிச்சு வாங்கன்னு, அதுக்குள்ளே இதை படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க விக்ரமில் நடித்தாங்கல்ல, ஒரு சீனில் தான் நடித்தாங்கங்க, ஆனால் ஸ்கிரிப்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டாங்க. மாயாவை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க, பயங்கர இன்டெலிஜென்ஸுங்க. எப்போ வேணுமோ அப்போ சேர்ந்துப்பாங்க, எப்போ கட் பண்ணணுமோ அப்போ கட் பண்ணுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, வேணும்னா அப்போ இழஞ்சிப்பாங்க. ஷீ இஸ் பர்ஃபெக்ட் சகுனி சொல்லி வாய் தான் வலிக்குது. ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க், அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாருன்னா, இந்த வீட்டில் யார் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, யார் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிறாங்கன்னு கேட்பாரு கமல். எல்லாருமே பொறுப்போடு நடந்துக்கிறது வந்து தினேஷை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த வாட்டி ஸ்மால் பாஸ் ஹவுஸில் கிச்சனில் வந்து அவ்வளோ எல்லா வேலையும் பண்ணார். எல்லாருக்கும் பார்த்து காஃபி குடிக்கிறதுலேருந்து ஃபுட்டு பண்ணுறதுலேருந்து எல்லாருமே ஒத்துமொட்டமாக சொன்னது வந்து யார் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அர்ச்சனாவை சொல்லுவாங்க. அர்ச்சனா கிட்டே போய்ட்டு ஸ்டவ்வை பற்ற வேணும் கூட லைட்டரை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டரை கொண்டு வந்து கொடுக்குறவங்க அவங்களுக்கு பற்ற வச்சுக்க தெரியாது. அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஒரு 4 அசிஸ்டண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. இதில் தினேஷ் மட்டும்தான் மாற்றி சொல்லுவார் பொறுப்பு இல்லாத இதில். ஏன்னா விசித்ரா வந்து எப்போவுமே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருந்தால் கூட ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வந்து மேன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், இது இப்படி பண்ணுங்க அது எப்படி பண்ணுங்க. இந்த வாட்டி அவங்க வரவே இல்லையா, அதனால பொறுப்பு இல்லாதவங்களாம். அவங்க ஏன் வரலன்னு முதல்ல யோசிக்க வேண்டாமா. தினேஷ் அந்த மெயின் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே. கிச்சனை அவர் பார்த்துக்கிறாரு. இவங்க போய் ஏதாவது சொன்னால் உடனே சண்டையில் தான் முடியும். தினேஷ் காத்துட்ருக்காரு சண்டை போட, அவங்க போய் ஏன் அவங்கக்கிட்ட வாயை விடுவாங்க. அதனால அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அர்ச்சனா சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க, ஆமாம் சார் நான் வந்து ரொம்ப வேலை செய்யலை, ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் எல்லாரோடையும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், நான் ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு அது போகிறோன்டுவாங்க. அப்புறம் பிரேக்கில் விசித்ரா கூட சொல்லுவாங்க, நீ உனக்கு ஒரு வேலை சொல்லணுன்னா அதுக்கு 10 பேர் கூட இருக்கணும் உனக்கு எடுப்படி பண்ணுறதுக்கு, அதுதான் எல்லோரும் அப்படி சொன்னாங்கன்னு. சரி, நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது கமல் கேட்பார், யாரெல்லாம் வந்து இங்கே லூப்லேயே இருக்காங்க, யாரெல்லாம் ஃப்ரீஸில் இருக்காங்க. ஃப்ரீஸில் மோஸ்ட்லி எல்லாருமே விக்ரம்னு தான் சொல்லுவாங்க. லூப்பில் வந்து நிறைய பேர் வந்து விஷ்ணுவை சொல்லுவாங்க. ஏன்னா விஷ்ணு வந்து எப்போ பாரு கேமை பற்றியே தான் பேசுவாராம். இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க, கமல் சார் எத்தனை முட்டை சாப்பிட்டு வருவார், 2 முட்டை சாப்பிட்டா 2 பேர் போயிடுவாங்க, 3 முட்டை சாப்பிட்டா 3 பேர் போயிடுவாங்க, 1 முட்டை சாப்பிட்டா ஒருத்தர் போயிடுவாங்க, இதே தான் பேசிட்டு இருப்பாராம்.
ஆனால் விஷ்ணு மட்டும் விசித்ராவை சொல்லுவார். ஏன்னா விசித்ரா வந்து யாராவது ஒருத்தர் அவங்கள ஏதாவது சொல்லிவிட்டு அதே சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க அந்த வீக் ஃபுல்லாக. என்னை இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு. விசித்ரா வந்து அதையே திருப்பி விஷ்ணுக்கு சொல்லுவாங்க. விஷ்ணுக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவார், கிரிமினல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்போ தான் விஷ்ணுக்கு. விஷ்ணு அடிக்கடி அஃப்கோர்ஸ் விசித்ராவை சார்ஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு தினேஷ். விசித்ராவை வந்து டார்கெட் பண்ணது விஷ்ணு தான். அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து விசித்ராவை இந்த வீக் வெளியே அனுப்பணும்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. தினேஷ் இன்னைக்கே சொல்லுவார், இந்த வீக் அவங்க உள்ளே இருக்கிறதுக்கே அவங்களுக்கு தகுதி இல்லை, அவங்க எதுக்கு ஃபினால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார் தினேஷ். ஆனால் இந்த வீக் வந்து அவங்க பயங்கர அப்ளாஸோடு சேவ் ஆகியிருக்காங்க. அதுதான் நோ ஸ்டெப் ஃபார் தினேஷ் அண்ட் விஷ்ணு. ஸோ இப்போ வந்து 3 பேர் நாமினேஷனில் இருக்காங்கல்ல. அப்போ வந்து யாரெல்லாம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த 3 பேரில் யார் இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே ஆசைப்படுறீங்கன்னா எல்லோரும் மோஸ்ட்லி விக்ரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் மாயா, பூர்ணிமா, விஜய் மட்டும் விசித்ராவை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஜய் தான் சொல்வார். இத்தனை நாள் அவங்க கடந்து வந்துட்டாங்க இந்த வயசுலையும். ஸோ இன்னும் இருக்கிறனால அவங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதனால் அவங்க இருக்கணும்னு சொல்லுவார். மாயா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபினாலில் நான் அவங்க கூட நிற்கணுமா, அவங்க என் கூட நிற்கணும்னு சொல்லுவாங்க மாயா. ஸோ ஷீ இஸ் 100% கான்ஃபிடென்ட். அவங்க ஃபினாலால் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. 2 பேரில் ஒருத்தர் எதர் வின்னர் ஆர் ரன்னர். இன்னொருத்தர் வந்து விசித்ரா பக்கத்தில் நிற்கணுமா. அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்க மேலே மாயாவுக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கமல்கிட்டையும் பிக் பாஸ்கிட்டையும் சப்போர்ட் இருக்குது. அதனால தானே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடித்து பேசுகிறாங்க. சரி, அப்புறமா கமல் வந்து உங்கள் 3 பேரில் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 பேருமே தலையாட்டுவாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்புறம் கமலே வந்து கார்டை காமிச்சிடுவார். ஸோ விக்ரம் கார்டு. அந்த கார்டை பார்த்தோன்னே மாயா மூஞ்சி ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே சிரிச்சுப்பாங்க. அதெல்லாம் மாயாக்கே கை வந்த கலை. என்ன இருந்தாலும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லை. அப்புறம் யாருமே ஒர்க் பண்ண வரமாட்டாங்க. விக்ரம் அவராகவே கூப்பிடுவார், வாங்கடா வந்து ஒர்க் பண்ணுங்கடான்னு. அப்புறம் மணி ஒர்க் பண்ணுவார், அப்புறம் நிக்சன் ஒர்க் பண்ணுவார். மாயா வந்து தள்ளி போய் நின்றுப்பாங்க. அப்புறம் பூர்ணிமா ஒர்க் பண்ணிவிட்டு நீ வெளியே போய் பாரு நம்ம எபிசோடெல்லாம், எனக்கு வந்து மேலே அந்த அளவு எனிமிட்டிலாம் கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கு நீ புரியவே எங்களை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. மாயாவே இவராகவே கூப்பிடுவார் ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேண்டாம் வெப்போடு ஹக் பண்ணுவாங்க, ஏதோ கம்பளி பூச்சி மேலே விடுற மாதிரி. அப்புறம் சாரி மேலே சொல்லுவார் விக்ரம். எதுக்கு சாரி சொன்னார்னு தெரியல. ஒரு வாரமாக அவர் மூஞ்சி கொடுத்து பேசலையா. ஷீ டிசர்வ்ஸ் இட் அண்ட் விக்ரம் ஆல்சோ டிசர்வ்ஸ் இட். விக்ரமன் வந்து அவங்களுக்கு வந்து ஜாலரை அடித்ததுனால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தார். மாயாவுடைய மர்சியால் தான். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே, விக்ரம் வெளியே போனால் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ மோசமாக பிரதீப் மேலே ப்ளேம் பண்ணி வெளியே அமிச்சார், ரெட் கார்டு காமிச்சார். ஜஸ்ட் பிகாஸ் பிரதீப் வந்து அக்ஷிதாவோட பேசினாருங்கிற ஒரே ரீசனுக்காக ரெட் கார்டு காமிச்ச ஆள் இந்த விக்ரம். ஈ டிசர்வ்ஸ் இட். இந்த இன்சல்ட் எல்லாம் மாயா கிட்டேருந்து பூர்ணிமா கிட்டேருந்து கண்டிப்பாக தேவை தான் விக்ரமுக்கு. அதில் எனக்கு சிம்பத்தியே கிடையாது. ஓகே, விக்ரம் வெளியே போனோடனே இந்த மணியெல்லாம் பேசுவாங்க. மணி, அர்ச்சனா அந்த தினேஷ் இவங்க பண்ணது ரொம்ப தப்பு. மாயா அப்பனை கூப்பிட்டா கூட வேண்டாம் வெறுப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. ஆனால் அவர் வெளியே போகும்போது விக்ரம் வந்து கதவு திறப்போம்ல, அப்போ மாயா வெளியே போய் எட்டி பார்ப்பாங்க. மணி வந்து கதவு கிட்டே நிற்பார். உடனே 2 பேரும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவார் பிக் பாஸ். கூப்பிட்டுட்டு மாயாவை ஸ்பெஷலாக வான் பண்ணுவார். ஐ எம் கவுண்டிங் ஆன் யூன்னே சொல்லுவார். கவுண்டிங் ஆன் யூன்னு ஃபார் வாட்? அத்தனை இடத்துல அவங்க விதிமீறல் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல. ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ, இன்னொரு பாட்டு இதை ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு வான் பண்ணுவார். வானே பண்ணியிருக்கக்கூடாது. நீ வெளியே வந்து எட்டி போய் பார்ப்பாங்க ரோட்டில். அப்போ வெளியே போகணும் அனுப்பிச்சிருக்கணும், பேசாமல் விக்ரமை உள்ளே வச்சுருக்கணும். அப்புறம் விக்ரம் வந்து கமல்கிட்ட ஸ்டேஜில் இருக்கும்போது சொல்லுவார், எனக்கு போகவே மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி உள்ளேயே போக ட்ரை பண்ணுவார். ஆடியன்ஸ்லாம் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சொல்வார், நான் வந்து டெய்லி வந்து கண்ணாடி கிட்டே நின்றுட்டு நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லுவேன் சார். அதெல்லாம் நினச்சி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சாரு. அட்லீஸ்ட் ஒரு காராவது கிடச்சிது, அதுவே அவருக்கு ஜாஸ்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதோடு அவர் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் ஸ்டேஜில் கூட அவர் சொல்லுவார், அந்த உத்தம வில்லனில் வர உங்கள் பையன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் அந்த கேரக்டர் வந்து என்னோட பொருத்தி பார்த்துப்பேன், எனக்கு உங்களோட ஆன் ஸ்க்ரீனில் வரணும்னு ஒரு இண்டியன் வேறு கொடுப்பார். கமல் சொல்வார், இதை விட அழகாக யாரும் சான்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு. அப்புறம் பாய் சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், விக்ரமுடைய சகாப்தம் முடிந்தது. வெளியே போனால் தான் தெரியும் தான் எவ்வளோ மோசமாக கேம் ஆடிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நான் டெய்லி ரிவ்யூ போடுறேன், மறக்காமல் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.